வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியம் எது அப்படின்னா முதல்ல பக்தி தான். பக்தின்னா அன்பு. அன்பின் வழியது உயர்நிலை அப்படிங்கிற மாதிரி. இந்த அன்பு உலகியல் பொருள்ல பிரத்யக்ஷ பிரமாணத்துல இருக்கக்கூடிய, அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இவைகளுக்கு புரியக்கூடிய வஸ்துக்கள்ல அன்பு வந்துடும், இல்லை வெறுப்பு வரும், எது வேணாலும் வரலாம். ஆனா மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத இறைவனிடத்திலே அன்பு தோன்றுவது என்பது இயல்புல சாத்தியம் இல்லை. பழக்கம் ஏற்பட்டாதானே ஒருத்தர் கூட அன்பு வரும். நான் ஒரு வார்த்தை பேசி நீங்க ஒரு வார்த்தை பேசினா அந்த பரஸ்பரம் அந்த உரையாடலினாலே நமக்குள்ள ஒரு உறவு வருவதற்கு, அது எந்த உறவா வேணா இருக்கட்டும். அந்த மாதிரி கடவுள் பிரத்யக்ஷ பிரமாணமா இல்லாததுனால அந்த அன்பு தோன்றுதல் அரிதாக இருக்கிறது. அதனால சாஸ்திரம் அந்த அன்பை விதிக்கிறது. முதல்ல சுவாமி பேர்ல பக்தியாயிரு, அவன் உன் பேர் அவனுடைய பண்பை எடுத்து கூறுகிறது. இறைவன் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டவன் அப்படின்னு சொல்றான். அது சரி, அந்த இறையை அனுபவத்துல உணர்றதுக்கு அன்பு முக்கியம்னு சொல்றோம். அப்படி அந்த அன்பை உற்பத்தி பண்றதுக்கு என்ன செய்யலாம்? அதற்கான சூழலை உருவாக்கணும். அந்த சூழல் தான் இந்த கிரியைன்னு சொல்லக்கூடிய, அது கூட ஒரு பழக்கத்தை உண்டு பண்றது. ஒரு கடவுள்னு ஒரு வடிவம் கொடுத்து அந்த வடிவத்துக்கு நீராட்டல், அலங்காரம், அபிஷேகம் இதெல்லாம் பண்ணி அது கூட நமக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு இந்த செயல் முக்கியமானதாக இருக்கிறது. அதனால அந்த செயலும் அந்த அளவுக்கு சம பங்கு வகிக்கிறது. அன்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அன்பிற்கு காரணமான சூழல் அதை விட முக்கியம். அதனால செயலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலத்துல 2 தத்துவம் இருக்கு. என்னன்னா தேவதை வெளிப்படுகிற காலம். இப்போ சிவராத்திரி, முருகனுக்குன்னா சஷ்டி, கணபதிக்குன்னா சங்கடகர சதுர்த்தி, அந்த மாதிரி சொல்றோம். ஆனா மானுடனுக்கு புரிந்து கொள்ளுகிற காலம், 4 வயசுல ஒரு பையன் இருக்கான், பிரத்யட்சமா தேவதையை எப்படி உபாசனை பண்றது அப்படின்னு சொன்னா அவனுடைய அறிவுக்கு, அவனுடைய பண்பு, அவன் எந்த அளவுக்கு அவனுடைய மன விஷயங்கள் வளர்ந்துருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவன் தேவதா சம்பந்தம் வேணும் அவனுக்கு. 5 வயசுல சாமிகிட்ட வரம் கேட்டா நம்ம மாட்டுக்கு ஐஸ்கிரீம் தான் கேட்போம். ஏன்னா நமக்கு அது ஒண்டி தான் பெருசா தெரியும். அந்த வயசுல பாலஸ்தாவது கிரீடாசக்தா, விளையாடணும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதே ஒரு 70 வயசு 80 வயசு ஆயிடுச்சுன்னா அவர் ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கும். 70 வயசு இருக்காருன்னா அவருக்கு வரும். அப்ப காலம் 2 பக்கமாகவும் இருக்கு, வெளியிலயும் இருக்கு, உள்ளேயும் இருக்கு. தேவதைக்கு சிறப்பான காலமும் இருக்கு, மானுடர்களுக்கு உண்டான பருவத்தினாலே காலம் இருக்கிறது. அதனால காலம் 2 வகையிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது.